அடுத்து ஆடினார் வெங்கட்ராமன் அவர்கள் 4 ரன்களை போகும் சிங் 1 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். வெங்கட்ராமன் அவர்கள் அவர் 2 ரன்களை அடித்துள்ளார் தனது அணிக்காக. இத்திர அணியினர் 5 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். அருமையாக தடுத்தாடினார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்த பால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குங்க. அதே தானே. அப்புறம் ஏன் கலர் தான் டிஃப்ரென்ஸோ. களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர் ராஜ்குமார் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணிக்காக இருவருமே வலதுகை மட்டை வீச்சாளர்கள். தற்போது விளையாடி கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள் வலதுகை மட்டை வீச்சாளர். அடுத்து ஆடினார். விக்கெட்டாக மாறியுள்ளது. ஆமாம், ராஜ்குமார் இல்லை, கேட்சா போல்டு நினைக்கிறேன். போல்டு நினைக்கிறேன். 6 விக்கெட்டே இழந்துள்ளது. செம்பிட்டா ராஜ்குமார் அவர்கள் விக்கெட்டை பறிகொடுத்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக களம் இறங்கியிருக்கும் மட்டை வீச்சாளர் யார்? புதுசாக இருக்குது. இப்போ வந்தானா அந்த பையனா? இல்லை இனியும் இல்லை. இப்போ வந்தோம்ல அந்த பையன். அதான் இப்போ தான் நம்பர் போட, அங்கே நம்பர் போட தான் வருதுன்னு எனக்கு சார். நான் போய் கேட்டு வரட்டோம். அதான் தெரியுதான். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் வெங்கட்ராமன் அவர்களும். அவர் பேர் இல்லை, அவர் ராஜ்குமார் தான் பேசியாரு சார். வெங்கட்ராமன் இப்போ தான் வந்தார். பயம் தெரியும். ஆறு விக்கெட்டுகளை இழந்துள்ளது. முதல் பந்தில் 1 ரன்னை எடுத்துள்ளார். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் வெங்கட்ராமன் அவர்கள். பேர் எனக்கு தெரியல. சரி, அவர் மட்டும் பேர் சொல்லுவோம். அவ்வளோதான்.